சூரிய அகாடமி நேயர்களுக்கு வணக்கம். குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்க. குரூப் 1 ஜூன் மாதம் 15ஆம் தேதி எக்ஸாமு. 60 நாள் தான் இருக்குது ஹார்ட்லி. அதுக்கப்புறம் நமக்கு அப்படியே பரபரப்பாக எக்ஸாம் பக்கத்தில் வந்துடும். இது வேறு இப்போ வேறு ஸ்டாண்டர்டில் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், கொஷின் பேப்பர் ஸ்டாண்டர்டில் இன்க்ரீஸ் பண்ண வரலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ரிசல்ட்டு போன வருஷம் டக்குன்னு விட்டுட்டாங்க. அதனால் இந்த வருஷமும் ஜூனில் எழுதுனீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே ரிசல்ட்டே ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டே வந்துடும். ஸோ அதனால் இந்த குறைஞ்ச நாட்களில் எப்படி சீக்கிரமாக படிக்கிறது, ஒரு ஸ்ட்ரக்சர்டாக எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதோ இந்த வீடியோவில் ஒரு நாளைக்கு உங்களோட பிரேக்கப் எப்படி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். காலையில் முக்கியமாக எந்திரிச்ச உடனே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், சாயங்காலம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தேவையான டைமில் பிரேக் எடுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஒரு டெய்லி ஷெட்யூல் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த 60 நாளைக்கும் அதை விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா படிங்க, இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சிடுங்க, மறந்துடாதீங்க. 6 மணிக்கு எந்திரிச்சிடுங்க. 6 to 6:30 அது வரைக்கும் உங்களுக்கு எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகி அந்த உட்கார செட்டப் வரைக்குமே உங்களுக்கு ஒரு 6:30 வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் 6 மணிக்கு எந்திரிச்சிருங்க. 6 to 7 என்ன பண்ணுறீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருங்க. எடுத்தோடனே 6 to 7 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருங்க, மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் 7 to 8:30 ஜென்ரல் சயின்ஸு அறிவியல் 10 மார்க்கு மறந்துடாதீங்க, 10 மார்க் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஜென்ரல் சயின்ஸ் காலையில் 7 to 8:30 படிச்சிருங்க. அதுக்கப்புறம் 8 to 9 பிரேக் எடுத்துக்கோங்க. 8 to 9 பிரேக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 9 to 10:30 ஜாகிரஃபி வந்துருங்க. ஜாகிரஃபியில் ஒரு 10 மார்க் நம்ம இருக்குது. ஜாகிரஃபி வந்துடுங்க. முக்கியமாக சொல்கிறேன், ஜாகிரஃபி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போயிட்டு பாருங்கள். நல்ல கண்டென்ட்டு, ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் நம்ம இப்போ பேச போகிறதெல்லாம் நம்ம சேனல்லேயே நல்ல வீடியோஸ் இருக்கும், லைவ்ஸ்லாம் இருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க. 10 to 11 பிரேக் எடுத்துக்கோங்க, ஒரு டீ பிரேக் மாதிரி எடுத்துக்கோங்க. 11 to 12 ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் கிளப் பண்ணிட்டாங்க. குரூப் 1 சிலபஸ்லேயே ஹிஸ்ட்ரியும் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு, இந்திய தேசிய இயக்கம், இது ரெண்டுமே வந்து கிளப் பண்ணிட்டாங்க. ஒரே யூனிட்டாக 25 கேள்வி இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் 11 to 12 இந்த 1.5 மணி நேரம், இது ஒரு 3/4 மணி நேரம், வரலாறு ஒரு 3/4 மணி நேரம், ஐஎன்எம் ஒரு 3/4 மணி நேரம், அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் எடுத்துக்கோங்க 1:30 மணி வரைக்கும். 12 to 1:30 லஞ்ச் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 1:30 to 3 அகெயின் மிக முக்கியமான டாப்பிக்கு, அதிக ஸ்கோரிங் ஏரியா பாலிட்டி. இந்தியன் பாலிட்டி 40 கேள்வி வருது. இந்தியன் பாலிட்டி இந்த 1.5 மணி நேரம் சாலிடாக இந்தியன் பாலிட்டி மட்டும் படிக்கிறீங்க. பிரேக்கு 3 to 3:30 ஒரு 1/2 மணி நேரம் அகெயின் பிரேக்கு. அப்புறம் 3:30 to 5 எக்கானமி படிங்க. இங்கே ஒரு 50 மார்க்குக்கு இருக்குது. எக்கனாமி, அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனு, எக்கனாமி, இதை ரெண்டும் சேர்த்து ஒரு 50 மார்க்கு கொடுத்துட்டான். முக்கியமான டாப்பிக்கு, இதையும் டெய்லி பேசிஸில் படிச்சிருங்க. இங்கே உங்களுக்கு எக்கனாமி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு டைம் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து ஈவினிங் செஷனில் நைட்டு பாருங்கள், 8:30 to 9 ரீசனிங் கொடுத்துருப்பேன். இந்த 7:30 to 8 ஆப்டிடியூட் கொடுத்துருப்பேன். இந்த இதில் கிளப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். சரிங்களா? மறுபடியும் பேக் டு இங்கே ரெகுலர் டைமுக்கு வாங்க. 5 to 5:30 ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. 5:30 to 7 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு வரலாறு. சரிங்களா? தமிழ்நாடு வரலாறு 5:30 to 7 அது அந்த டைமில் படிச்சுக்கோங்க. 7 to 7:30 அகெயின் ஒரு டின்னர் பிரேக் எடுத்துக்கோங்க. 7:30 சாப்பிட்ருங்க. அதுக்கு மேலே லேட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு இருக்க வேண்டாம். 7:30 to 8:30 ஆப்டிடியூடு படிங்க. 25 கேள்வி, 25க்கு 25 போட்டால் கிளியர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஆப்டிடியூட் டெய்லி 1 hour பார்த்தே ஆகணும். ப்ளஸ் ரீசனிங்க்கு நான் 1 hour டைம் கொடுத்துருப்பேன். நீங்கள் வேணும்னா ரீசனிங் டைமில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எக்கனாமியில் அட்மினிஸ்ட்ரேஷனில் டாபிக் எதாவது படிக்கணும்னு தோணுச்சுன்னா அதை இங்கே கொண்டு வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. 9:30 to 10 அன்றைக்கி என்ன நான் படித்தோன்னு ஒரு ரிவிஷன் பண்ணிடுங்க. 10 to 10:30 செல்ஃபோன்லாம் வேண்டாம், வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் எடுங்க. 10 to 11 போயிட்டு படுத்து தூங்கிடுங்க. சரிங்களா? இதுதான் மொத்த டெய்லி பிளான் ஃபார் நெக்ஸ்ட் 60 days உங்களுக்கு இருக்கணும். குரூப் 1 எக்ஸாம் வர வரைக்குமே இதுதான் உங்கள் பிளானாக இருக்கணும். மறுபடி டெய்லி பேசிஸில் இன்னும் சப் டாபிக்ஸ் வேணும்னாலும் நாங்கள் லேட்டராக வீடியோஸில் தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி வீடியோஸ் நாங்கள் கொண்டு வர போகிறோம் டெய்லி பேசிஸில். அதாவது முக்கியமான டாபிக்ஸ், இந்த பாலிட்டி ஆகட்டும், எக்கனாமி ஆகட்டும், ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டண்டான டாபிக் வேணும், அதாவது என்டையர் கண்டென்ட்டையும் ஒரே வீடியோவில் போடுறதும் எங்களுக்கு ஓகே தான். பட் சில டாபிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் 1935 ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பற்றி எனக்கு தெரியல, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுங்கள். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறோம். ஏன்னா சில யூனிட்ஸ்லாம் வந்து புரியாது, ரொம்ப கிரே ஏரியாவாக இருக்கும், வளன்னு போயிட்டுருக்கும். அதை கொஞ்சம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னா இது மாதிரி ஸ்பெசிஃபிக் வீடியோவும் போடுவோம். இப்போ ஜாகிரஃபியில் பாருங்களேன், ஜாகிரஃபியில் கூட தென்மேற்கு பருவக்காற்றை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம்.
அருமையான வீடியோ வித் டயக்ராமோட ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதோட டெர்மினாலஜிஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ போயிட்டு பாருங்கள், கண்டென்ட் பாருங்கள். கண்டென்ட் நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் வேணும்னாலும் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். உடனே அடுத்த வீடியோ இந்த ஒரு 1 வீக்குள்ளே எல்லா வீடியோவும் நாங்கள் கவர் பண்ணிடுறோம். நீங்கள் கமெண்ட்டில் என்னென்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் கவர் பண்ணி கொடுத்துட்றோம். ப்ளஸ் சப்ஜெக்ட் வைஸ் வீடியோஸும் வரும் நம்ம சேனலில், சரிங்களா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.